இந்த வீடியோவில் லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் ரெண்டுமே ஒரே வேரியபிளை வச்சு பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு பிரிண்ட் நம்பர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். வெளியில் கொடுத்துருக்கேன். இந்த x=7ன்றது குளோபல் வேரியபிள். இப்போ உள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், அதுவும் எக்ஸ் தான். அதுக்கு நான் இப்போ 8ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் எக்ஸ், இது வந்து லோக்கல் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ லோக்கல் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த லோக்கல் வேல்யூ எது? எக்ஸு பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்ருவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பிரிண்ட் நம்பர்ஸு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம், அது குளோபல் வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ என்ன கொடுக்குறோம்? குளோபல் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறோம். குளோபல் வேல்யூ என்னது? அதுவும் எக்ஸு தான். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். குளோபல் வேல்யூ. இந்த மேலே வந்துட்டு இந்த பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ் போடணும். இப்போ இங்கே வந்து குளோபல் வேல்யூன்னு கொடுத்துட்டேன். இதுவும் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். வந்துருச்சா? லோக்கல் வேல்யூ 8, குளோபல் வேல்யூ 7ன்னு வந்துருச்சு. ஸோ லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் ஒரே வேரியபிளை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த வேல்யூவை கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது. இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லோக்கல் வேல்யூ 8ன்னு கொடுத்தோம், குளோபல் வேல்யூ 7னை பிரிண்ட் பண்ணிடுச்சு.